வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம், சரியான சம்பவம். அதாவது இன்னைக்கு லாஸ்ட்டாக இந்த ராஜாங்கம் டாஸ்க் முடியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க, இந்த பில்டிங் கட்டுற டாஸ்க்கு. அதில் வந்து விக்ரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணார், ரொம்ப அழகாக பண்ணார். உண்மையிலேயே அவரை பாராட்டி ஆகணும். எந்த பக்கமும் சாயாமல் அவங்க டீமில் நிறைய நெகட்டிவ்லாம் போச்சு, அதை திட்டினார். அதுக்கப்புறம் நடுவில் 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அங்கே சாரியும் கேட்டாங்க போல இருக்குது, தனியாக கூப்பிட்டு விக்ரம் என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு நம்ம விஜய் பார்வதி. சரிங்களா, அதுவே பெரிய விஷயம். அப்படியா அப்படின்னு. ஏன்னா இவர் வந்துட்டு சும்மா கிடையாது. இந்த பொண்ணுக்கு அடிபட்டப்போ எனக்கு சிரிப்பாக வந்துச்சுன்னு சொன்ன ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் அவங்கள கேலி கிண்டல் பண்ணி டான்ஸ் பண்ண ஒரு ஆள். ரைட்டா? இப்போ என்னென்னா அது போதாதான், என்னை வந்து எல்லோரும் முன்னாடி தானே பேசினேன், அங்கே வந்து தனியாக தானே சாரி கேட்டேன். இப்போ நான் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன், என் டீம் முன்னாடி வந்து என்னை வந்து சாரி கேட்க முடியுமான்னு கேட்குறேன். எப்படி டீம் முன்னாடி வந்து சாரி கேட்கணுமா? ஆல்ரெடி சாரி கேட்டாச்சு, அதுவே சாரிக்கம் விளையாடக்கூடாதுன்னு ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு விஷயத்தை இவங்களே தான் போட்டாங்க. அதை மீறியும் வந்துட்டு சரி இந்த மாதிரி நான் பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதை முடிச்சுட்டாங்க. திரும்ப இவர் வந்துட்டு விஜய் பார்வதியும் திவாகர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு என் டீம் முன்னாடி தானே நீ பேசினேன், என் டீம் முன்னாடி வந்து மன்னிப்புக்கலாம். எவ்வளோ ஒரு வக்கரபூர்த்தி பாருங்கள். அதனால தான் விக்ரமுக்கு வக்கரம்னு பேர் வச்சுருக்காங்க. அவங்க போட்டு கலாச்சிட்டாங்க விக்ரம் வக்கரம்ன்ட்டு. அங்கே அந்த விஷயம் தான் சொன்னாங்க, அதனால தான் சாரி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் வக்கரம் வந்து ஏதோ கலாச்சாங்க, அவரே சொல்லிட்டார், என்னை வந்துட்டு 7 வாட்டி வந்து நீ வக்கரம் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் அவங்க சாரி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாங்க விக்ரம்னு, அதுக்கு தான் நினைக்கிறேன். அதை வந்து இப்போ வந்து என் டீம் முன்னாடி மன்னிப்புகள்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரால் இல்லையா, டூ மச்சாக இல்லை, வேணுட்டுமே அவங்களை அசிங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஈச் பர்சனும் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து விஜய் பார்வதிக்கு பாசிட்டிவாக தான் முடிய போகுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து விக்ரம் வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணுறாருன்னு நினச்சோம், உடனே வந்து அவரோட வக்கர புத்தியை காமிச்சிட்டாப்புல. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.